நாங்கள் 2 பேரும் கட்சியினுடைய மேடு உத்தரவை பின்பற்றுவோம். முதல்வர் என்ன சொன்னாலும் நான் அதை பின்பற்றுவேன். இந்த விஷயத்துல வெளிநபரை அனுமதிக்க மாட்டோம். சீக்கிரமாவே சித்தராமையா என்னுடைய வீட்டுக்கு லஞ்ச் அல்லது டின்னர் விருந்துக்கு நான் இன்வைட் பண்ணுவேன், கூப்பிடுவேன். அப்போ 2028 சட்டமன்ற தேர்தல் வியூகம் பற்றி விவாதிக்க இருக்கோம். நாங்கள் எப்பவுமே கட்சிக்கு கட்டுப்பட்ட போர் வீரர்கள். கட்சி தேசிய அளவில் பின்னடைவை சந்தித்துள்ளதை நாங்கள் அறிவோம். இதனால கர்நாடகாவில் கட்சியை பலமாக வைத்திருப்போம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் பளிச்சுன்னு சொல்லிட்டார். இது மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும். என்ன நடந்தது, எப்படி இந்த மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டதா எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வி. டி.கே. சிவகுமாருடைய இந்த பிரஸ் மீட் மூலமாக முதலமைச்சர் பதவிக்காக காங்கிரஸ் மேலிடம் என்னை காத்திருக்க சொன்னால் அதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு டி.கே. சிவகுமார் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இது காங்கிரஸ் மேலிடத்துக்கு நிம்மதியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா பிரச்சனை முடிவுக்கு வந்தது. சுமூகமாக காங்கிரஸ் ஆட்சி 2.5 ஆண்டுகள் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு நிம்மதியில் இப்போ காங்கிரஸ் மேலிடம் இருக்காங்க. அதோட சித்தராமையாவுடைய ஆதரவாளர்களுக்கும் நிம்மதி கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் பதவி மீது உறுதியாக இருந்த நிலையில அவருடைய திடீர் மனமாற்றத்துக்கான முக்கிய காரணம் இருக்கு. என்னன்னா, காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணியிருக்காங்க, டி.கே. சிவகுமார் கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கர்நாடகாவுடைய அடுத்த முதலமைச்சர் நீங்க தான், இதற்கு நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். இப்போ சித்தராமையாவுடன் சண்டையிடாதீங்க, சித்தராமையாவிற்கு வயதாக விட்டது, இனி அவர் முதலமைச்சராக மாட்டாரு, இதனால கர்நாடகாவினுடைய அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான், நாடு முழுதும் கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து வருது. இப்படியான ஒரு சூழ்நிலையில கர்நாடகாவிலும் பிரச்சனை வந்தால் அது கட்சிக்கு கூடுதல் கெட்ட பெயரை ஏற்படுத்தும். எதிர்கட்சிகள்லாம் அதை வச்சு அரசியல் செய்ய தொடங்குவாங்க, நம்மளை சாட தொடங்குவாங்க. அதெல்லாம் சமாதானமாக போங்க, இப்போதைக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க டி.கே. சிவகுமார். அதுக்கு பிறகுதான் டி.கே. சிவகுமார் கொஞ்சம் மனம் மாறுதல் ஏற்பட்டு அமைதியாக இருக்காரு. அதுக்கு பிறகுதான் இந்த சித்தராமையா வீட்டுக்கு போயிட்டு இந்த காலை உணவு எடுத்துக்கொண்டது, 2 பேரும் பரஸ்பரம் நட்பு ரீதியாக பேசியது, செய்தியாளர் சந்திப்பு, கட்சி தான் முக்கியம், மேலிடம் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொன்னதுக்கான எல்லாமே இந்த மனமாற்றத்துக்கு காரணம் காங்கிரஸ் மேலிடம் சில அறிவுறுத்தல்களை இவருக்கு டி.கே. சிவகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.